அதுவும் அந்த ஐஸ்கிரீம் பீடா எல்லாமே செம்மையா இருந்துச்சுல. ஆமா அனு, செம்மையா இருந்துச்சு. என்ன பிரியாணி ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சுக்கா. ஆமாடி, டைனிங் ஹாலுக்கு வெளியில அந்த கடை மாதிரி செட் பண்ணிருக்காங்கல்ல, அது சூப்பரா இருக்கு. என்னக்கா? ஆமாடி, அது சின்ன பிள்ளைங்களா ஜூஸ் குடிக்கிறாங்க, பஞ்சு மிட்டாய் குடிக்கிறாங்க, ஐஸ்கிரீம் குடிக்கிறாங்கன்னு எல்லாம் ஓடிடுச்சுங்க. அங்கதான் கூட்டம் அதிகமா இருக்கு. என் பெரியவங்க அங்கதான் இருக்காங்க. சாக்லேட்லாம் தராங்க நிறையா. பரவாயில்ல. இந்த மாதிரிலாம் பண்ணணும் யார் ஐடியா இது? யார் ஐடியா தெரியல, ஆனா எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்மளுக்கே சர்ப்ரைஸா இருக்கு. என்ன இங்க வந்து ஆமாடி, நம்மகிட்ட யாருமே சொல்லவே இல்லை பத்தியா. சர்ப்ரைசிங்கா இருக்கு. கடை மாதிரி அங்க முன்னாடி செட் பண்ணி இருக்கிறது, அங்க எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு. என்ன அக்கா, அது மட்டும் இல்லாம அந்த குணாஃபா வாங்கி சாப்பிட்டோமே, அது செம்மையா இருந்துச்சுல. ஆமாடி, அது செம்மையா இருந்துச்சுல. நம்ம சாப்பிட்டதே இல்லை அதெல்லாம். ஏய், என்னடி சாப்பிட்டதே இல்லைங்கிற? ஒரு தடவை சூர்யானை வாங்கிட்டு வந்துருந்துச்சுல வெளியூர் போனப்ப, மறந்துட்டியா? ஓ ஆமா ஆமா, ஒரு தடவை வாங்கிட்டு வந்தாங்கல்ல. ஓ சரி சரி, மறந்துட்டேன். இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு மேல இருக்குமா அண்ணன் வாங்கிட்டு வந்து? இருக்கும்டி, 3 வருஷம் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எங்க போறது? எங்க போறது? பொண்ணு மாப்பிள்ளைல சாப்பிட வைப்பாங்களேடி, சாப்பிட்டாங்களா என்ன தெரியலையே. நம்ம தான் அந்த சைடே போவே இல்லை விடும். ஆமா, நம்ம தாலி கட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்டேஜ்ல இருந்தோம். அப்ப கொஞ்சம் 2-3 போட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கிட்டே தான் சுத்திக்கிட்டே இருக்கோம். அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கவே இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, பார்த்துட்டு அப்படியே சாப்பிட போயாச்சு. ஆமாடி, நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கல்ல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இடையில பேசுறதுக்காக. என்னடா இவங்க நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்களேன்னு புரியாம பாப்பீங்க. அக்கா இரு நான் சொல்றேன். இல்ல நான் தான் சொல்லுவேன். ஐயோ, ஏன் இப்படி பண்றீங்க? நான் தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எந்த வாய் மூடுங்க, நான் பேசிக்கிறேன். சரி சரி, ஓவரா கோவப்படாத, நீ பேசு. சரிக்கா, நீயே பேசு. ரெண்டு பைத்தியங்க. என்னன்னா இவங்க 2 பேருமே வந்து ஒரு டிகிரி தான் முடிச்சிருந்தாங்க. இப்போ மேல் படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அண்ணே வந்து காலேஜில் சேர்த்துட்டாங்க சூர்யானு. அதனால தான் அப்படி சொல்லிட்டு இருக்கோம், இடையில காட்டலை, சேர்த்து விட்டுருக்காங்க. அதனால இனி இவங்களுமே காலேஜுக்கு வந்துடுவாங்க. அண்ணன் இடையில போய் சேர்த்து விட்டுட்டாங்க. இனி எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஸ்டடீஸு, இனி இவங்க என்ன படிக்கிறாங்க, இவங்க என்ன ஒர்க் பண்ண போகிறாங்க, இனி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நேற்று அது மட்டும் இல்லை, நேற்று நான் கொஞ்சம் வீடியோவில் 2-3 தடவை பேசுகிற மாதிரி வந்துருச்சு டைலாக்லாம். அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இது நான் இடையில டெலீட் பண்ணிவிட்டு நான் இது பண்ணேன், அது 1-2 டெலீட் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்படியே சேவ் ஆகிடுச்சு, வேறு விட நினச்சிக்கிறாதீங்க. இனி டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் டெய்லி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து டைம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். ஏன்னா ரெகுலராக ஃபஸ்ட் நம்ம வீடியோ போடணும்ல, அதுக்காக சொல்கிறேன். ரெகுலராக போட்டதுக்கப்புறம் நான் டைம் செட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதுபடி பாருங்கள், எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ண பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் இருக்கோம், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்கிறீங்க, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி மார்னிங் கூட நான் பார்த்தேன், எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே போல் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட அதை கேட்டுக்கிறேன், ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அப்புறம் என்னென்னா, நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். கேட்கணும்னு இது வரைக்கும் தோணுனதும் இல்லை. என்னென்னா, இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலேயும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே 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 பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஏடி சோனி, போதும் நீ பேசுனது, ரொம்ப விட்டா பேசிட்டே இருப்பா. ஆமா ஆமா, நாங்க ரொம்ப பேசுறாங்க, நீங்க மட்டும் வாய் குறைவா அடிக்கிறீங்க. ஆமா ஆமா, நீங்க ரொம்ப வாய் குறைவா அடிக்கிறீங்க, நாங்க தான் ரொம்ப அதிகமா அடிக்கிறோம். போடி நீ போடி, முதல்ல வந்துருவா சண்டைக்கு. ஏய் பைத்தியங்களா? யார் பைத்தியம்? வேற யாரு? நீங்க தான். எங்களை பார்த்த பைத்தியமா தெரியுதா? எக்ஸாக்ட்லி. அப்ப முழு பைத்தியமே நீங்க தான். எப்படி நாங்க முழு பைத்தியமாமோ? இதே வீட்ல இருக்கிற நாங்க பைத்தியம்னா எங்களை விட அதிக பைத்தியம் நீங்க தானே. ஆமா, நீங்க சும்மாவே வர மாட்டீங்களா? இதுங்க கிட்ட வந்து முழு பைத்தியம் பேர் வாங்கதான் மிச்சம். என்ன இங்க நின்னு மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, இப்பதான் சாப்பிட்டு வந்தோம், சாப்பிட்டு வந்து நின்னுட்டு இருக்கோம். கொட்டிக்கிட்டீங்களா? வேலை முடிஞ்சுல, போங்க உள்ள போங்க. எதுக்கு இங்க நிக்கிறீங்க? ஆமா, நாங்க கொட்டிக்கிட்டு வந்துட்டோம், நீங்க கொட்டிக்க தானே போறீங்க, போங்க கொட்டிக்கோங்க. ஏய் என்ன என்னையும் சேர்த்தே பேசிட்டு இருக்கீங்க? நான் பேசாம தான் நிக்கிறேன். என்னவாமா நீங்க? நான் உங்களை போய் பேசுவேனா? சொல்லுங்க, நான் இவங்களதே மாமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களெல்லாம் அப்படி பேச முடியுமா மாமா? யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளோ நல்லவரு. எப்படியுமே நீங்க எங்களை பேசவே மாட்டீங்க, அதுக்கான காரணமும் எங்களுக்கு தெரியும்.
அடிங்க கொய்யால விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காளுங்க. இங்க பாரு, மறுபடியா உள்ள ஓடிடுங்க சொல்லிட்டேன். அப்படியெல்லாம் போக முடியாது மாமா. டே கவினை, அந்த குச்சி எடுறா முதல்ல. இன்னைக்கு அடிச்சு விரட்டுல இன்னைக்கு வாயவே திறக்க கூடாது இன்னைக்கு ஃபுல்லா. வாயை திறக்க முன்னாடி நாங்க எப்படி மாமா சாப்பிடுறது? அதான் சாப்பிட்டு வந்துட்டீங்களே, நீ மறுபடியும் எங்க போறீங்க சாப்பிடுறதுக்கு? மாமா அதெல்லாம் நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு மாமா. இருக்கும் நெக்ஸ்ட் ரவுண்டு. போயிருங்க மறுபடியா. ஏமா மீனா, நீ எதுக்கு சைலண்டா இருக்க? நீ ஏதாவது சொல்லு, அதையும் கேட்டுட்டு உள்ள போறோம் நாங்க. அண்ணே நான் பேசுறதெல்லாம் கேட்டு நீங்க பயந்துருவீங்க, அதனால நான் பேசாம நிக்கிறேன், பாத்துக்கோங்க. எது நீங்களாம் பேசுறது கேட்டு நாங்க பயந்துருவோம், அதனால நீங்க மௌனம் காக்குறீங்க. இந்த ரணகலத்து உனக்கு கேக்குது பாரு, நீ அங்க நிக்கிற. சரி விடு. சரி என்ன வரீங்களா? பொண்ணு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு வைக்க போறோம், நீங்கள் வரீங்களா? இதோ வந்துட்டோம், அதுக்காக தான் நாங்க ரெடியா நிக்கிறோம். அது சரி. நீங்க மூணு பேர் எதுக்கு ஊருன்னு உம்மனா முஞ்சி மாதிரி நிக்கிறீங்க, குரங்கு மாதிரி? அங்க பாருங்க அஸ்வின் மாமாவை எவ்வளவு அழகா சிரிக்கிறாருன்னு. ஆமாக்கு என்ன, அவர் இழிப்பாரு, நல்லா இழிப்பாரு, அவருக்கு என்ன? ஆமா அவர் சிரிச்சுதே ஆகணும். சரித்தே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமே. சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா. என்னங்க மாமா? அது வந்துமா, ஆதிரா எங்கம்மா? ஆதிரா தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே போயிட்டா மாமா, எங்க போனான்னு தெரியல. உங்க கூட தானே இருந்திருப்பா? ஆமா மாமா எங்க கூட தான் இருந்தா. ஆனா தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க வந்து ஸ்டேஜுக்கு வர சொன்னாங்க எங்களை எல்லாரையுமே. சரி. அப்புறம் நாங்க தான் ஸ்டேஜுக்கு போனோம். முல்லையும் வந்தாங்க கூட, நிலா இனியா எல்லாமே வந்தாங்க. ஆனா ஒரு ஆள் தான் வரல. நாங்க எல்லாம் மேடைக்கு ஏறிட்டோம். என்னையும் சோனியும் தான் அந்த நாத்தனா முடிச்சு போடுவாங்கல்ல, அது பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் அழகி மீனா இருக்கிறத பார்த்துட்டு சரி 4 பேரும் சேர்ந்தே பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 4 பேரும் தங்கச்சி தான், எதுக்கு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பண்றீங்க, 4 பேர் சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னாங்க. நாங்க 4 பேரும் சைலஜ் அன்னைக்கு போட்டு விட்டோம். அதுக்கப்புறம் ஆதிரா இருந்தா வந்து என்ன சொன்னாங்க, ராஜா மாமாவுக்கும் கையலக்காவுக்கும் போட்டு விட்டதுக்காக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அர்ஜுன் மாமாவுக்கும் ஆனந்தி அக்காவுக்கும் முல்லை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆதிரா அந்த சமயம் இல்லாதனால கையலக்காவுக்கு நிலா பாப்பாவையும் இனியா பாப்பாவையும் பண்ணி விட சொன்னாங்க. ஆமா அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அவ அது வரைக்கும் தான் இருந்தாலேவும், அதுக்கப்புறம் அவ இல்லவே இல்லை. இது ஒரு இஷ்யூவா போயிட்டு இருந்துச்சு ஸ்டேஜ்ல. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோமா, ஆதிராக்கு பதிலாக நிலா இனியா நிக்க வச்சிட்டாங்க. அதனால பிரச்சனை அதோட முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தாலியெல்லாம் கட்டி முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். நீங்கள் அப்போ இல்லை, போயிட்டீங்கல்ல. அப்போ வந்து ஆதிரா வந்துட்டு நாத்தினாவுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்தாங்க எங்களுக்கு. எங்கள் 4 பேத்துக்கு, அப்புறம் முல்லைக்கு, அப்புறம் நிலா இனியாவுக்கு நகை கொடுத்தாங்க. அப்போ கொடுத்தப்ப வந்து ஆதிரா வந்து கோச்சிக்கிட்டா, சண்டை போட்டா. ஆமாம் அது வந்து எங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்து மீனாவும் அழகியும் வந்து போட்டாங்கல்ல, அதுக்கு வந்து அவங்களுக்கும் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து நிலாவுக்கும் இனியாவுக்கும் கொடுத்துட்டாங்களா, ஆதிராவுக்கு கொடுக்கல. அதே மாதிரி தேனண்ணி அவங்களுக்கும் கொடுக்கணும்னு நினச்சி எடுத்துருப்பாங்க போல, அவங்களும் இல்லைல்ல. அதுக்கு பதிலாக எல்லாத்துக்குமே எங்கள் எல்லாத்துக்கும் போட்டு விட்டுட்டாங்க. நான் இருந்த நகையெல்லாம் ஆதிரா அந்த தாலி கட்டின உடனே எங்கள் எல்லாத்துக்கும் போட்டு விட்டுட்டாங்க. போட்டு விடவுமே வந்து இவ கோச்சிக்கிட்டா. ஆமா எல்லாரும் இருக்கும்போது எங்ககிட்ட வந்து சண்டை போட்டாளா. சண்டை போடவுமே ராஜா மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு. சத்தம் போட்டாரு. சத்தம் போடவுமே வேதா அத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, அவளை சப்புன்னு அரைஞ்சிட்டாங்க. இருந்த நகையெல்லாம் போட்டு விட்டுட்டாங்க. அவள் வந்து எங்கிட்ட இருந்து திருப்பி கேட்டுக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருந்தா. ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, ராஜா மாமா வீட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீ வந்து இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு விட்டுட்டாங்களா. அதுக்கு அவளுக்கு கோவம் வந்துருச்சு. ராஜா மாமாவே ஏற்று பேசுகிற மாதிரி பேசினா. அப்போ அம்மாவுக்கு அத்தைக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வரவுமே அத்தை அடிச்சு போட்டாங்களா. அப்புறம் திருப்பி கோச்சிக்கிட்டு போயிட்டா. யாரு? வேதா அடிச்சு போட்டாங்களா? ஆமாண்ணே. அவ திருந்தவே மாட்டா, எந்த காலத்துலயும் திருந்த மாட்டா. சரி விடுடா, அப்புறம் என்ன செய்யறது? அவளெல்லாம் ஒட்டிக்கணும்டா, ரூம்குள்ள போட்டு வெளுத்தணும், அப்பதான் அவளை திருந்துவா. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, பொறுமையா இருக்கிறோம். என்னைக்குதான் கோவம் வரப்போகுதுன்னு தெரியல. ராஜா நன்மை எடுத்து பேசியிருக்கா. சரி விடு, ராஜா மாமாட்ட அப்புறமா பேசிக்கலாம். சரி வாங்க உள்ள போலாம். சரி. என்ன சாப்பாடு வச்சுட்டு பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க? சாப்பிடுங்க. இங்க 2 பேர் இருக்கோம், ஒரே இலையில தான் சோறு போட்டுருக்கீங்க எங்களுக்கு. அதெல்லாம் அப்படிதான்டா சாப்பிடணும். புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல, அப்ப பொண்ணு மாப்பிள்ளையில இப்படிதான் சாப்பிடணும். சித்தப்பா
சித்தப்பா இது புதுசா இருக்கு சித்தப்பா, இது புதுசா இருக்கு. எதுக்குடா அப்படி சொல்ற? புதுசா இருக்குது. அப்புறம் எந்த கல்யாணத்துல இப்படி வைப்பாங்க? பொண்ணு மாப்பிளைக்கு தனியா வேணா தனித்தனியா தான் வைப்பாங்க. ஒரு இலையில ஊற்றி சாப்பிட சொல்றீங்க. எப்படியும் பக்கத்துல தான் உட்காந்து சாப்பிட போறீங்க, அது எதுக்கு 2 பேரும் ஒரே இலையில வச்சு சாப்பிடுங்க. டேய் அநியாயம் பண்றீங்கடா. சாப்பிடுங்கடா சும்மா. நீங்க 2 பேரும் இப்படி கதறீங்க, ஆனா ஒருத்தன் அமைதியா உட்காந்துருக்கான். எதுக்கு உட்காந்துருக்கானே தெரியலையே அவனுக்கு. அவன் அப்படித்தான், அது ஒண்ணும் செய்ய முடியாது. நீயும் இன்னைக்கு கிண்டல் பண்றியாடி? சும்மா இருங்க. நான் ஊட்டிடுவாடி உனக்கு. அது பண்ணீங்கன்னா இன்னும் உங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல, என்னனாலும் பண்ணிட்டு போட்டோம். அடே இங்க எல்லாரும் இருக்கோண்டா, மறந்துடாதுடா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தப்பா, சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். நம்பிட்டோம்டா, நம்பிட்டோம். சித்தப்பா சரிடா, எல்லாம் சாப்பிடுங்க, உட்காந்துட்டே இருக்கீங்க வச்சுட்டு. சரி சாப்பிட்டா மட்டும் பத்தாது, அப்படியே ஊட்டி விடுங்க பார்க்கலாம். நாளா இந்த ஆட்டுக்கு வரலப்பா. நீ வரலன்னு சொல்லி தான் விலக முடியாது. நீ ஆட்டுக்குள்ளதான் இருக்க, உன்னால விலகலாம் முடியாது. ஆமாப்பா, எப்படினாலும் ஊட்டி தான் ஆகணும். முடியாது. ஆமா, எதுக்கு நீ முடியாதுங்கிற? அது முதல்ல காரணத்தை சொல்லு. சித்தப்பா அங்க பாருங்க சித்தப்பா, உங்க தங்கச்சிங்களா நிக்கிறாங்க. நான் எப்படி சித்தப்பா ஊட்ட முடியும்? ஊட்டி விட்றா, அதெல்லாம் என்ன நினைக்க போறாளுங்க இவளுங்க. ஊட்டி விடு, இதெல்லாம் கல்யாணத்துல சகஜம்தான். ஊட்டி விடுறா. ஊட்டி விடுனே. டேய் ஊட்டி விடுங்கடா அப்படிங்கறத கத்துறாளுங்களே. கத்தா இன்ஸ்டாலுங்கடா, ஊட்டி விடு. அர்ஜுன் மாமா, ஆனந்தி அக்கா, அப்புறம் ராஜா மாமா, கையிலக்கா, அப்புறம் அண்ணன் ஷாலினி எல்லாரும் இப்ப ஊட்டி விடுறீங்க. ஆமா அம்மா. அடே பிள்ளைங்க ஆசைப்படுறாங்களடா, ஊட்டி விடுங்க. எல்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. சரி இருங்க, ஊட்டி விடுறேன். ஒருத்தர் ரெடி ஆயிட்டான். ஒருத்தர் ரெடி ஆகல, ஏற்கனவே ஒருத்தர் ரெடியா தான் உட்கார்ந்துருக்கான். இப்ப இவன் 2வது ஆளு. சும்மா இருக்கிற நோண்டிட்டே இருங்க. தானடா வழக்கம். அது சரி. சரிடா, ஊட்டி விடுறா முதல்ல. சரி சரி, சித்தப்பா. சித்தப்பா. வாடா ரகு, என்னடா எங்கடா இருந்த? எப்ப வர சொன்னது? இப்பதான் வர? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அத்தை, அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு இப்பதான் போறாங்க, அதான் அனுப்பிச்சு விட்டு அப்படியே வரேன். சரிடா. அங்க என்ன சித்தி மல்லு கட்டிட்டு இருக்காங்க? வேற எதுக்குடா? ஊட்டி விடுறதுக்கு தான். ஊட்டி விடுறதுக்கா? அது ஊட்டி விட வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு இப்படி மல்லு கட்டிட்டு இருக்காங்க? அண்ணெல்லாம் ரெடியா தானே உட்காந்துருப்பான். அவன் ரெடியா தான்டா உட்காந்துருக்கான். சூர்யா தான் தங்கச்சிங்க இருக்காங்கன்னு ஊட்ட மாட்டேங்கிறான். இவளுங்களும் அண்ணன் ஊட்டி விடாம இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம் நின்றுகிட்டு இருக்காளுங்க. அதான் இங்க சண்டை. சரியான சண்டை தான். என்ன எல்லாரும் பார்த்துட்டே இருக்கீங்க, ஊட்டி விடுங்க. டேய் ரகு, நீயுமாடா? சரி ஊட்டி விடுங்கடா, உட்காந்து கதை அடிச்சுட்டே இருப்பானுங்க. ஒரு வழியா மல்லு கட்டி ஊட்டி விட்டானுங்க. ஏமா ராஜா, கையில் ஏமா கொஞ்சமா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க? இல்ல மாமா, போதும் மாமா, சாப்பிட முடியல. அவ சாப்பிட்டு என்னடா, நீ சாப்பிட வேண்டியதானே? இல்ல மாமா போதும், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜூஸ் குடிச்சேன். ஏண்டா இவனுக்கு சாப்பிட போனதுல எவன்டா ஜூஸ் கொடுத்தது? நான் தான் சித்தப்பா. எதுக்குடா? அவர் தான் கேட்டாரு, ராஜா மாமா. பசிக்க போகுதுடா திருப்பி உனக்கு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன் சித்தப்பா. சரிடா. டேய் இவனுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சாப்பிட கொடுங்கடா. சரிங்க சித்தப்பா. சரி, நாங்க கீழே இருக்கட்ட கொஞ்ச நேரம் கீழே பாட்டி தோட்டல இருக்கவங்கள அப்பா எல்லாம் பேசிட்டு இருக்கோம். பாப்பா ராஜா, கையில வரேன் பாட்டி. சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டோம் பாட்டி. எங்கப்பா சூர்யா அர்ஜுன்லாம் காணோம்? அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தாத்தா, இனிமேதான் வருவாங்க. இன்னமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க? ஏன்பா நீங்க மட்டும் வேகமா சாப்பிட்டு வந்துட்டீங்களே, சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? நல்லா தான் சாப்பிட்டு வந்ததா. சரிப்பா சரி. என்னாச்சு தாத்தா? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என்னாச்சு மாமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லை பாலா, அது இன்னும் ஒரு மாதிரியா தலை சுத்துற மாதிரி இருக்கு, அது வேற ஒன்றும் இல்லை. வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லைப்பா இல்லை, கொஞ்ச நேரம் படுத்தா சரியா போயிடும் நினைக்கிறேன். என்னங்க வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஆமாப்பா, இப்பெல்லாம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. எப்போ அசோக் ரகு கூட இங்கே தான், அவன்கிட்ட சொல்லு, எங்கே இருக்கான்னு ஃபோனை போட்டு கூட கேளு, அவனை வந்து கூட செக் பண்ண சொல்லுவோம். சரிங்க நான் கூப்பிடுறேன். என்னாச்சு தாத்தா, ரொம்ப சிவியரா இருக்கா உங்களுக்கு? இல்லப்பா, ஆனா மயக்கமாதே இருக்கு. அப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா இருந்துச்சு, இப்போ வர வர ரொம்பவே இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல. மாமா என்னாச்சு மாமா? டேய் ரகு, வேணா வாடா. இந்த வரேன்ப்பா, வரேன், இந்த பேக் எடுத்துட்டு வரேன்ப்பா.
தலை சுத்துதுன்னு அவர் முன்னாடியே சொல்லலையா? இல்ல சூர்யா, முன்னாடியே அவர் சொல்லவே இல்ல. நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு தான் இருந்தோம். அவர் அப்பெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்ல. கயல் பார்த்துட்டு என்னத்தா ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேட்டா. அதுக்கப்புறம் தான் ராஜாவும் கேட்டுட்டு இருந்தானா, அப்பதான் அவர் சொன்னாரு இந்த மாதிரி முன்னாடி இருந்து தலை சுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப என்ன தெரியல, கொஞ்சம் ரொம்ப மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ராஜாவும் சொன்னா வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே மயக்கம் போட்டுறா. சரி, அப்ப எங்களையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல, நாங்களும் வந்திருப்போம்ல. பேசிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துல எப்படி ஆகி போச்சுடா. பேசிக்கிட்டு தான் இருந்தாரு. பேசிட்டு இருந்தவரு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தாரு. அவங்களுக்குள்ள ரகுவை வர சொல்லி செக் பண்ணி பார்த்து கான்சியஸ் இல்லைன்ட்டானா அப்படியே ராஜா தூக்கிட்டு அப்படியே கார்ல வச்சு கூட்டு போயிட்டாங்க. ராஜா தூக்கிட்டு போனா அப்படியே வந்து கார்ல ரகு, ராஜா, பால சித்தப்பா, அத்தை, ராஜேந்திரா அப்படியே வரிசைக்கா சந்தோஷக்கா ஏறினாங்க. அப்படியே ஒரு கார் சரியா போச்சு. அடுத்த காரை நாங்க ஏறலான்னு போனோம். பால சித்தப்பா சொன்னாரு, இல்லப்பா நீங்க இருங்க, இங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதோட தான் நாங்க இங்க இருந்தோம். சரி, இங்க எல்லாரும் இருக்காங்க, கல்யாண வீடு அப்படின்னால இங்க இருந்தாச்சு. என்னாச்சு ஏதாச்சும் வேற தெரியல. நான் கூட போய் பாத்துட்டு வரட்டா? ராஜாவே கல்யாணம் ஆகிட்டு போயிருக்கான். நீங்கள் இருங்க, நீங்களும் போக வேணாம். அவனே போனதே சத்தம் போட்டுட்டே இருக்காங்க எல்லாரும். அதனால இருங்க, வேணாம். அவன் என்ன சட்டன் வேகமாக தூக்கிட்டு போனான். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. உடம்பு சரியில்லைன்னு தானே போயிருக்காங்க. அதனால ஒன்றும் இல்லை. அவனவே ஃபோனை போட்டு வர சொல்லிக்கிட்டு தான்ப்பா இருக்கு. நீங்களாம் போக வேணாம். சரி இருங்க, நான் போன் அடிச்சு கேக்குறேன். ஹலோ ராஜா, என்னடா என்னாச்சுடா தாத்தாவுக்கு? ப்ரெஷர் எதுவும் கூடிச்சடா, அதனால அது அப்படி மயக்கம் வந்துச்சா இல்ல எதனால? மயக்கம் போட்டு விழுந்தது ப்ரெஷர் கூடிலாம் அவர் மயக்கம் போட்டு விழுகலடா. என்னடா சொல்ற? அப்படி எதனாலயா? இப்ப பேசுறாரா? கண்ணு முடிச்சிட்டாரா? அவருக்கு எதனாலன்னு தெரியல. பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்குடா. இனி வந்தாதான் என்னன்னு தெரியும். எப்ப வருமாண்டா பிளட் டெஸ்ட்? லேபு கொடுத்துருக்காண்டா. ரகுக்கு தெரிஞ்சவங்க தான், அதனால வேமா கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்டு தான், அதனால வேமா கொடுத்துருவாங்க. கொஞ்சம் எமர்ஜென்சின்னு சொல்லியிருக்கான். அதனால வேமா வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தாதான்டா என்னன்னு தெரியும். இல்ல வேற எதுனாலயும் அவருக்கு இதா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறான். அதனால என்னன்னு தெரியல. பிளட் டெஸ்ட் வந்தாதான் தெரியும். டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்கான். அதனால பார்த்துட்டு தான் எதுவும் சொல்லுவோம்னு சொல்லிட்டான். ஓ சரிடா, நானும் வரட்டா? இல்ல வேணாண்டா, என்னையுமே இங்க இருந்து கிளம்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானே அப்ப இருந்து ஏமாத்திட்டு இருக்கேன், இந்த போறேன்ட்டு. தாத்தா பாட்டி மாமா எல்லாரும் கிளம்ப சொல்றாங்க. அங்க மண்டபத்துக்கு போ, கையில தனியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன செய்யறது இல்ல. நீ வேணா கவினை வேணா அனுப்பிச்சிக்கிறியா? அஸ்வினா, அன்பு எல்லாரும் ஏற்கனவே இருக்காங்க. கவினை வேணா அனுப்பிச்சு விடு, அவங்க பாத்துக்குருவாங்க. எதுனாலும் ஒன்னா நான் கிளம்பி வரேன். சரிடா, அனுப்பிச்சு வைக்கிறேன். கையில என்னடா சிரா? அவ ஒண்ணும் செய்யலடா. பாட்டி 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க, சமாதானம் பண்ணிட்டு இருக்கா, அழுகாதீங்கன்னு சொல்லிட்டு. சரிடா. சரி வாடா, நான் வைக்கிறேன். நான் அந்த கவினை அனுப்பிச்சு வைக்கிறேன். ராஜா என்னடா சொன்னா? இல்ல மாமா, அது இன்னும் கண்ணு முடிச்சுட்டாரான். ஆனா அவருக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் ஃபர்தரா பண்ணலையா. ஏதோ அவனுக்கு ரகுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கான். அவருக்கு ப்ரெஷர்னால இப்படி வரலையா, அது சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட்டுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்களாம். பிளட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்களாம். அது வந்தாதான் என்னன்னு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான் போல. அதான் ராஜா சொன்னான். என்ன எதனால இப்படி வந்திருக்கும்? என்னப்பா, என்ன சந்தேகப்படுறானாவே புரியல. எதனால இப்படி வந்திருக்குமா? அது இல்ல பாட்டி, சந்தேகப்படுறதுன்னா அது சும்மா எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பாத்துக்கலாம், எதுக்கும் சேஃப்டிக்கு அப்படின்றதுக்காக எடுத்து பார்க்கலாம் போல. வேற ஒண்ணும் இல்ல போல. கண்ணு முடிச்சிட்டாரு போல. அதுக்கப்புறம் ராஜாவையும் வந்து வீட்டுக்கு போனில அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க போல. தாத்தா பாட்டி சித்தப்பா எல்லாம் சொல்லியிருப்பாங்க போல. அதான் இங்க வரணும்னு சொல்றான். அதான் கவினை அனுப்பிச்சு வைக்க சொன்னான். சரிப்பா, என்ன டெஸ்ட் வருதுன்னு பார்த்துக்குருவோம். அதுவும் நல்லதா ராஜா இங்கே வருது. கவின் நீ போயாப்பா? சரிங்க பாட்டி, நான் அந்த கிளம்புறேன். பாட்டி பாட்டி, என்னாச்சுப்பா? ஏன் இப்படி ஒடியாடுற? ஏன்னா இப்படி ஒடியாடுற? என்னாச்சு? ரோஹிணி இருக்கால பாட்டி, அவ ஏதோ போலீஸை கூட்டிட்டு திருப்பி வந்துகிட்டு இருக்கா பாட்டி. ஏதோ ஒரு கூட ஒருத்தனை கூட்டிட்டு வர வந்துட்டு இருக்கா. என்னன்னு தெரியல பாட்டி. ஐயோ, நம்ம இருக்கிற பிரச்சனையில இவ வேற ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியல. என்னடா சொல்ற? இல்ல, நீ ஹாஸ்பிட்டல் போதே வெளில கிளம்புனேன். அங்க போய் பைக் அடிக்கலான்னு போறேன். அங்க வந்துகிட்டு இருந்தாங்க, நம்ம கேட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் வேகமா முடியாதுன்னு சொன்னேன். ஷோ, ஆனந்தி, ஷைலு, கையில் எல்லாம் ரூமுக்கு போங்க. சரிங்க. கையில ஆனந்தி கையில உள்ள கூட்டு போங்க. என்ன வெளில விடாதீங்க, உள்ள லாக் பண்ணிக்கோங்க. ஏமா சோனி, அனு எல்லாத்தையும் கூட்டு போமா, பிள்ளைங்க எல்லாத்தையுமே. மீனா அழைக்கி வாங்க, எல்லாத்தையும் நிலா நீ எல்லாத்தையும் கூட்டு போங்க, ரூம் கூட்டு போங்க. ஆனந்தி, ஷைலு, கையில் 3 பேர் போங்க. டே கவிதை, வேகமா ஓடி போய் ராஜாக்கு போனை போட்டு வர சொல்லு. வந்தா என்ன செல்ல புடிங்கிடுவாங்க. போ டக்குன்னு போ. சரி மாமா, அந்த சொல்றேன். அவனுக்கு சரிப்பட்டு வருவாங்க. போய் டக்குன்னு சொல்லு போ. உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் வந்திருக்கீங்க? ஒரு கம்ப்ளைண்ட், அதனால தான் வந்திருக்கேன். மேடம், அன்னைக்கு தானே சார் உங்களை வான் பண்ணி அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறமா திருப்பி ஏன் மேடம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க சார், நான் கம்ப்ளைண்ட் எங்க ஸ்டேஷனுக்கு வந்துச்சு, அதனால நான் வந்திருக்கேன் சார். வேற ஒண்ணும் கிடையாது. கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? யார் மேல? கையில் அவங்க மேல தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன மேடம் லாடுறீங்களா? அன்னைக்கே இதுக்காக தான் வந்தீங்க, மறுபடியும் அதை சொல்லிட்டே வந்திருக்கீங்க. என்ன மேடம் உங்களுக்கு பிரச்சனை? யார் கம்ப்ளைண்ட் பண்ணா? என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? தெளிவா சொல்லுங்க. இங்க பாருங்க சார், யாருடைய மிரட்டலுக்கும் நான் பயப்பட மாட்டேன். என்னோட டியூட்டியை தான் நான் செய்ய வந்திருக்கேன்.
எது மேடம் டியூட்டி? என்ன கம்ப்ளைண்ட்? என்ன சொல்லுங்க. யார் கம்ப்ளைண்ட் பண்ணா கையில் மேல? என்ன கம்ப்ளைண்ட் அவன் மேல? அது முதல்ல சொல்லுங்க, டீட்டெயிலா சொல்லுங்க. இன்னைக்கு கல்யாணமா கையலுக்கு? ஆமாம் மேடம், கல்யாணம் தான். அது எதுக்கு உங்களுக்கு? கல்யாணம் முடிஞ்சா? கல்யாணம் ஆயிருச்சு, உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை அது சொல்லுங்க. இங்க பாருங்க சார், அனாவசியமா என் மேல கோவப்பட்டு ஒரு பிரச்சனை ஆக போறது கிடையாது. நான் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. அப்போதுலேருந்து அதுதானே மேடம் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். சொல்லுங்க தெளிவா. சார், கயல் வந்து இவரோட ஒய்ஃபா சார். அவங்களுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சான். அவங்க ஒய்ஃபை வந்து ராஜான்றவர் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காரு. அது சட்டப்படி குற்றம். அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம், அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. தப்பு தப்பா பேசிட்டு போனீங்க. இன்னைக்கு வந்து எவனையோ கூட்டிட்டு வந்து இவன் தான் கையலோட ஹஸ்பண்ட் சொல்லி கல்யாணம் எதுக்கு பண்ணீங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு சொல்றீங்க. என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல? என்ன மேடம் நினைச்சிட்டு இருக்கீங்க? குடும்பமே நாங்க இங்கதான் நிக்கிறோம். கையிலுக்கு இப்பதான் நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல? எவனையோ கூட்டு வந்து நீங்க விசாரணை பேசிட்டு இருக்கீங்க. டேய் அர்ஜுன், நம்ம சார் போன் போடுறா. இந்த மேடம் சொன்னா அடங்கவே அடங்காது. சார், நாங்க சும்மாலாம் இங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டோம் சார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் ப்ராப்பரா ப்ரூஃப் வச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு தான் நாங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டோம். என்ன ப்ரூஃப் வச்சிருக்காங்க? இப்பெல்லாம் காசு கொடுத்தா எவ்வளவு என்ன வேணா கொடுத்துறான். அதெல்லாம் நாங்க நம்பிட்டு இருக்க முடியாது. எங்க வீட்டு பொண்ணுக்கு இப்பதான் எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். இங்க பாருங்க, என் பொண்டாட்டி என் கூட அனுப்பிச்சு வச்சுருங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. யாருக்கு யாருல கொண்டாட்டி பல்ல உழைச்சு வேண்டாம் உனிய அடி சிறுப்ப நாயே. என்னடா பேசிட்டு இருக்க? டேய் சூரிய அர்ஜுன், இவனை அடிச்சு நோயை வரட்டுங்கிற அவனு. இங்க பாருங்க, உங்க விஷயத்தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. என் பொண்டாட்டி கூப்பிடுங்க, நான் கூட்டிட்டு போயிட்டே இருக்கேன். அடி சிறுப்ப நாயே, யாரா உனக்கு பொண்டாட்டி? யார் உனக்கு பொண்டாட்டி? மரியாதை கட்டம் பார்த்துக்க உனக்கு. அட்டி நொக்கிடுவோம் உனைய. இங்க பாருங்க சார், நீ ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவர் வந்திருக்காரு. நீங்க அவர் இப்படி பேசுறது தப்பு. முதல்ல உன்னையும் அவனுக்கு சும்மா விட்டா பாத்தியா, அது எங்க மேல தப்பு தான்.